மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் உள்ளது. அவர் எல்லா நாளும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளை ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வேர் பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த கட்டளைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொண்டு தான் ஆகணும். ஆமென். இன்றைக்கி காலை தினத்தில் இன்னைக்கு நான் அந்த வசனத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இஸ்ரவேல் வம்சத்தார், தேவனால் பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவங்க செய்த விக்கிரக ஆராதனை, விக்கிரகம், சொரூபம். வேதம் சொல்லுகிறது, யாதொரு விக்கிரமோ சொரூபமோ உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் நம்ம மனதுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம், நம்ம வேறு உருவத்தை நம்ம வழிபடலையே, எதுவுமே நம்ம வழிபடாமல் இருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்ம மனநிலைமையில் மனதில் சில உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சில சொரூபங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சில நபர்கள் பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லைன்னா இன்றைக்கி அருமையான மகள் சொன்னது போல் வேலை, ஆமென், பணம், இதெல்லாம் ஒரு உருவமாக நமக்குள்ளால் பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அதிகமாக நம்ம வழிபடுகிறவர்களை நம்ம தியானிக்கிறதை காட்டிலும் ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நமக்குள்ளால் ஏற்பட்டிருக்கிற இந்த விக்கிரகமான கிரியைகள் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை பார்க்கும்போது நாம் ஆராதிக்க வேண்டியது கர்த்தர் ஒருவரே. ஆமென். ஒரு பாடல் அடி இன்றைக்கு காலை தினத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு பாடல் அடி நமக்கு தெரியும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அதில் ஒரு அடி இருக்கு பாருங்க. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே, ஆத்மா இருதயம் தண்ணியிலே வார்த்தையாலே பேசுகின்ற. ஆமென். அதில் நம்ம சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம நேர்ந்துச்சு. அதுக்கு கையில் கால் இல்லை, வாய் இருந்தும் என்ன செய்யாது, பேசாது, கையிருந்தும் அசையாது. இன்றைக்கும் அநேக உருவங்கள் என்ன செய்யணும், கண்ணால் பார்க்கக்கூடியவைகள் இருக்குது, கண்ணால் பார்க்கக்கூடாதவைகள் இருக்குது. ஆமென். இன்றைக்கி நம்மளை பார்வையில் பார்க்கக்கூடியதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பார்க்கக்கூடாததுக்கு, பார்க்க முடியாததுக்கு அநேக முக்கியத்துவம் என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கறதில்ல. ரெண்டையும் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், படைத்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கணுமே தவிர படைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. சிருஷ்டியை நாம் ஆராதிக்க, சிருஷ்டி தேவன் நம்ம சிருஷ்டிகர், அவரை ஆராதிக்கும் போது சிருஷ்டியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. கடந்த நாளில் இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது, இந்த ஒரு சிலையை உண்டாக்குற ஒரு மனிதன், அவன் என்ன செய்ய, இந்த சிலை உருவாக்கப்படுகிறது வரையிலும் அது எத்தனை நாளாக இருந்தாலும் ஒரு எச்சில் கூட உள்ள என்ன செய்ய மாட்டானோ, விழுங்கவே மாட்டான், சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஆமென். எச்சில் விழுங்க மாட்டான், அது உருவாக்கப்படுகிற நேரம் வரைக்கும். ஏன்னா அது ஒரு தெய்வமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படுத்த, அவன் மனநிலைமையில் இப்படி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் உருவாக்குறது வரைக்கும் அவன் தன்னை என்ன செய்கிறான், கட்டுப்படுத்தி இருக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா. ஒரு தெய்வத்துக்கு பின்னால் மனுஷனால் உருவாக்கப்பட்ட கல்லானாலும் சரி, மண்ணாலும் சரி, பொன்னானாலும் சரி, தெய்வத்துக்கு பின்னால் ஒரு சாத்தான் இருப்பான். ஆமென். சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம சபையில் ஒரு ஆராதிக்கிற ஒரு விசுவாசி தான், அது யாராக இருந்தாலும் சரி. ஆமென். ஒரு கை கால் எல்லாம் உயர்த்திட்டு இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னால் வந்தோடனே தனியாக வந்திருக்காங்க. அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த தெய்வம், அந்த பிசாசு பின்னால் வந்துச்சான். ஆனால் ராத்திரி தூங்கவே விடலையா. என்ன வேதனை பண்ணி, நீ என்ன இப்படி சொல்லிட்டு வந்தல
அப்படின்னு. நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நல்ல கர்த்தரால் ஆராதிக்கிறவங்க, நல்ல கர்த்தரை துதிக்கிறவங்க, அது பின்னால் வந்துச்சான். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் சமூகத்தில் வேதம் சொல்கிற, அதை கண்டு நீ என்ன செய்யாத, பயப்படாத. அது ஒரு பொருட்டல்ல. ஆமென். அது ஒரு பொருட்டல்ல. அது பொருட்டாக நினைக்க வரையிலும் தான் சாத்தான் என்ன செய்வான்டா, அதை வைத்து செயல்படுகிறான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1-2 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 5வது அதிகாரம் பாருங்க. எகிப்தை விட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால இருந்த சில வேதனையான அனுபவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திரங்களாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பாத்தையும் சுமந்து கொண்டு ஆகையால் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 40 வருஷம் தேவன் அவர்களை வழி நடத்தினார். ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய தேவர்கள் அவர்களை என்ன செய்ததில்லை, வழி நடத்தினது இல்லை. உபாகமம் வாசிங்க பார்க்கலாம். 32வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. முந்தின வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து. கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவன் நம்ம எவ்வளவு அழகா ஆச்சரியமா கர்த்தர் நம்ம நடத்துகிறார். ஒரு செட்டைக்குள்ளால கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். ஒரு செட்டையில் சுமந்து செல்கிறது போல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம், சுமந்து சென்று நம்மை பாதுகாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென், ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், அவ்வளோ சுமந்து பாதுகாக்கும் போது ஆமென், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை நடத்துகிறவர் யாரு சொல்லுங்க? கர்த்தர்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது இந்த தெய்வத்தை பெற்ற இந்த இஸ்ரவேலர் ஆமோஸ் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர்கள் என்ன அவர்களால் உண்டாக்கப்பட்ட மோலோகுன்னு சொல்ல நரபலிகளை விரும்புகிற ஒரு தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை சுமந்து கொண்டு வந்தார்களாம். ஆமென். எவ்வளோ வேதனையான ஒரு அனுபவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த நியாயப்பிரமாணம் கையில் கொடுக்கறது வரையிலும் தேவன் எப்படி இருந்தாராம், காணாதவர்கள் போல இருந்தார். ஆமென். அவங்க இவ்வளோ தெய்வத்தை கொண்டு வந்திருந்தோம், உள்ள தெய்வத்தை வைத்திருந்தோம். ஆமென். அந்நிய தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம். தேவன் எப்படி இருந்தாராம், காணாதவர் போல் இருந்தாராம். ஆமென். வாசிங்க அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 29-30 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும். நாம் யாரு? தேவனுடைய. ஆமென். போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம், நம்ம யாரு? தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். நம்ம தேவனுடைய புத்திரர்கள். ஏன் தேவனுடைய புத்திரர்கள்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் உக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஒரு காலத்துல தெரியல, இதுதான் விக்கிரகாராதனை, இது அந்நிய தெய்வத்துக்கு நீங்க கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் என்று ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியல. அந்த காலத்துல தேவன் எப்படி இருந்தாராம், காணாதவர் போல இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தெரிய வச்சிருக்கிறார், நம்ம தேவனை தவிர இன்னொருவருக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. கடந்த வாரத்தில் 3 தெய்வத்தை குறித்து பார்த்தோம், தேவனை தவிர. ஆமென். வேதாகமத்தில் 3 தெய்வங்களை குறித்து சொன்னோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மனிதர்கள்,
மனிதர்கள் வயிறு மறக்கவே மறக்காத. ஆமென். மனிதர்கள் சாத்தான் வயிறு. ஆமென். வயிறு ஆமென் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். வயிறு நிரம்பலைன்னா அவங்களோட வாழ்க்கையே கஷ்டம்தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தெய்வங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த எசேக்கியேல் 8வது அதிகாரம், அதை இதயத்தில் திரும்ப திரும்ப வர்றதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த பகுதியில் ஆலயத்தின் வாசலில் பார்த்தீங்களா ஒரு விக்கிரத்துக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருந்தார்களாம். கர்த்தரை விட்டு தூரம் போய் விக்கிரங்களுக்கு வழிபடுகிற ஒரு இடம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் என்னது சொல்லப்பட்டிருக்கு? நரகலான சகல. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். நமக்குள்ளால் இப்படி இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க முடியலையா? ஏதோ ஒரு விக்கிரம் உள்ளே இருக்குது. ஆமென். இன்னும் கையை தட்ட முடியலையா? ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி இருக்குது. இன்னும் நம்மளால் பாட முடியலையா? நிறைய பேர் இப்படி கை தட்டுவாங்க, ஆனால் பாட்டு வாயில் என்ன செய்யாது, வராது. ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. எல்லாம் நமக்கு என்ன செய்யாது? தகுதியாய், எல்லாம் தேவ பக்தியா என்ன செய்யாது? இருக்காது. வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாருங்க, சித்திரம் தீர்க்கப்பட்ட உருவங்கள். ஆமென். இன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது சொன்ன ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் எல்லாம் இந்த ஸ்வீட்டில் ஒரு ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க பாருங்க. கவனமாக கவனிக்கிறாங்க பாருங்க. அந்த ஸ்டிக்கரில் ஒரு உருவம் இருக்கும். ஆமென். நடிகனுக்கு உருவம் இருக்கும், இல்லை தெய்வத்துக்கு உருவம் இருக்கும், இல்லை பிடிக்கமானவங்கள இந்த என்னது வலை மாதிரி ஒன்று இருக்குமே, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, ஸ்பைடர் மேன், அது மனுஷன் இருப்பான். அதெல்லாம் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நம்ம மக்களுக்கும் தெரியும். சூப்பர் மேன் பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் இது உள்ளே இருக்கும். கையில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒட்டி வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? கையில் ஒட்டுவீங்கல்ல? ஒட்டிருக்கீங்களா? இல்லையா? நீங்கள் ஒட்டியிருக்கீங்கல்ல? ஆமென். அல்ஸ்டன் பாருங்கள். ஆமாம், ஒட்டுனா நான் பார்த்துங்க. இந்த கையில் எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு தடவை நான் சொன்னேன், இந்த கையில் நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது தேவ சாயலுடைய சரீரம். ஆமென். இது என்ன சாயல்? தேவ சாயலுடைய சரீரம். இந்த தேவ சாயலை அசுசிப்படுத்த கூடாது. வீட்டில் கூட தேவையில்லாத படங்கள் என்ன செய்திருப்பாங்க? வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. சித்திரம் தீர்க்கப்பட்ட என்னது உருவங்கள், சொரூபங்கள். இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய கையில் நீங்கள் பார்க்க முடியும், மருதாணியினால் உருவம் உருவாக்கி வச்சுருக்கோம். ஆமென். தேவ பிள்ளைகள் கையிலையும் நான் பார்த்துருக்கேன். ஆமென். சில சில கலர்கள் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே காலில் பார்த்துருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஆகாது. ஆமென். உருவங்கள் சில காரியங்கள் நீங்கள் நினச்சி பாருங்க. உலகத்துக்கும் நமக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? ஆமென். ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகளை ஆமென். என்னமோ வருது, ஆனால் கட்டுப்படுத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இங்கே ஒன்று, வெளியில் ஒன்று. இங்கே நல்லது போல் நடிச்சிட்டு வெளியில் ஒன்று. ரெண்டகம் பண்ணுதல். இருக்கீங்களா? நம்ம இல்லை, நம்ம நல்லவங்க தான். ஆமென். தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது. நம்ம பிதாக்கள் எப்படி நடந்து காட்டுறோமோ அதுதான் பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள, அதான் பிதாக்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிற ஒரு காரியம்.
காரியம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் எது விக்கிரக ஆராதனை தெரியாமலே நாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தேவ பயத்தோடு, ஆமென், தன்னை ஒரு தேவ சாயலாக தேவன் படைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இந்த அவயவங்கள் கர்த்தருக்குரியவைகள், இது பயபக்தியோடு ஆள வேண்டியவைகள் என்ற ஒரு உணர்வு இருக்குமானால் அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனால் உண்டாக்கப்படுகிற தெய்வங்கள், மனுஷனால் உண்டாக்கப்படுகிற உருவங்கள், சொரூபங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். கர்த்தர் நம்மளை ஒரு ஆலயமா வச்சிருக்கிறார், ஒரு தனிப்பட்ட ஆலயமா கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம எல்லா இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கட்டும். கையில தட்ட முடிஞ்சவங்க கையில தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆமென், நமக்கு முன்பாக எது விக்கிரமா இருக்குது, ஆமென், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காம போவது அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆமென். இந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இந்த உடன்படிக்கை நேரத்தில் இன்னொரு சொர்பத்துக்கு கொடுப்பது, இன்னொரு நபருக்கு கொடுப்பது, இன்னொரு வேலைக்கு கொடுப்பது, இன்னொரு பணத்துக்கு கொடுப்பது, அது ஒரு விக்கிரக ஆராதனை. இந்த நாளில் நம்ம விட்டு அது அகன்று போற. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, சபை பரிசுத்தம். ஆமென். சூரிய நமஸ்காரம் அது இன்னைக்கு நடக்குதா? நம்ம சர்ச்சிலேருந்தே ஒருத்தர் இப்படி சொல்லும்போது சொன்னாங்க, சூரியன் காலையில் சூரியனை பார்க்கும்போது சுகமாக இருக்கு. ஆமென். தேவண்ட பிள்ளைகள் காலையில் எழுப்பி ஜெபிக்க வேண்டிய தேவண்ட பிள்ளைகள் நேரம் இங்கே முன்னால் போகிறது தெரியுமா? சூரியனுக்கு முன்னால் சூரிய நமஸ்காரம். ஆமென். முதுகை காட்டுகிறவர்கள், அதை இதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. வாசனம் வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம், எசேக்கியேல் 8வது அதிகாரம், அதனுடைய 16ஆம் வசனத்தை ஒருக்கர் வாசிங்க பார்க்கலாம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறை எத்தனை புருஷர்கள்? எத்தனை புருஷர்கள்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எத்தனை புருஷர்கள்? 25 புருஷர்கள் தங்கள் என்ன செய்தாங்களாம்? முதுகை. இன்னைக்கு யாரு நம்ம முகத்தை பார்க்க வேண்டியவங்க? அவரை முகத்தை பார்க்க. இன்னைக்கு நிறைய பேர் முதுகை காட்டிட்டு இருக்கிறாங்க. காணும், முதுகு காட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கத்த சொல்ற, அவங்க சத்தம் போட்டாலும் கத்த கேட்க மாட்டாராம், சத்தமா கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாராம். ஒரு நாள் வரப்போகுது, நியாய தீர்ப்பினால், விசாரிக்கும் நாள் வருது. இன்னைக்கு அலட்சியமா நம்ம இருந்துடலாம். வேதம் சொல்கிறது, அவங்க சத்தமா கூப்பிட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. முதுக காட்டினார்கள் வேதம் சொல்கிறது. சூரியனை நமஸ்கரித்தார்கள். போதும் அப்படின்னு நினைச்சிட்டு போற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளால அந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். கர்த்தரை மட்டும் ஆராதிக்க கர்த்தரை பலப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க. 32வது அதிகாரம், உபாகமம் 32வது அதிகாரம், அதனுடைய 17-18 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பாருங்க. 32வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அவங்க யாருக்கு பலியிடலை? தேவனுக்கு பலியிடல. பாருங்க, நூதனமா இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறது அதுதான். நூதனமா பேசணும், நூதனமா பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எசேக்கியேல் 8ல் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, புகை எழும்பிட்டான். ஆமென். என்ன எழும்பிட்டான்? ஆமென். புகை இன்னைக்கு எழும்புது இல்லை? ஒரு ஷிப்பில் ஆராதனையில் நிறைய புகை எழும்புது பார்த்தீங்களா? ஆமென். புகை, விதவிதமான புகை எழும்புது. கரும் புகை எழும்புது, வெள்ளை புகை எழும்புது. ஆராதனை. ஆமென். தேவனுக்கு முன்பாக எப்படி எழும்பிச்சான்? புகை எழும்பிச்சான். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனுக்கு என்ன செய்யலை? பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவங்களும். முன்னாடி இருந்த தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பிதாக்கள் வைராக்கியமா கர்த்தரை ஆராதித்த தேவனுடைய பிள்ளைகள்,
அவங்க பயப்படலை. ஆனால் தலைமுறைகள் இன்னைக்கு நூதனமான காரியங்களை கண்டு என்ன செய்கிறாங்களாம், அதை பின்பற்றுகிறார்கள். ஆமென். தேவங்களுமாய் பேய்களுக்கே என்ன செய்கிறார்கள், பலியிடுகிறார்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ என்ன செய்தாய், நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ என்ன செய்தாய். ஹல்லேலூயா. ஒரு காலம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆராதனை ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போயிருக்காங்க. ஆராதிக்க முடியலை, கர்த்தரை துதிக்க முடியலை. விக்கிரக ஆராதனை, கர்த்தரை துதிக்க முடியாத ஒரு அனுபவத்தில், கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்க இந்த நிலைமை சபை விட்டு மாறட்டும். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய ஆராதனை பார்க்கிறார், கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் நம்ம கூப்பிடுற நேரத்தில், ஆபத்து ஆன நேரத்தில் நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி உதவி செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு கையில தட்டி சொல்லுங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, உண்மையா ஆராதிக்கிற பிள்ளைகளை மட்டும் அவர் அடையாளம் கண்டு கொள்கிறார். எத்தனை பேர் ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கர்த்தர் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை அவர் அடையாளம் கண்டு கொள்கிறார். விசுவாசிகள் நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க, உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் அறிவார். ஆமென். கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு நமக்கு மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, 6 லட்சம் பேர் வந்தாங்க எகிப்தை விட்டு. எல்லாருக்கும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க இடம் இருந்துச்சா? எத்தனை பேர் தான் போனாங்க? எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எத்தனை பேர் பரலோகம் போக முடியும்? கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கோம். விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள். ஆமென். விரலிட்டு எண்ணக்கூடிய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் 11, 12 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உத்தமமாய் என்னை பின்பற்றின, பாருங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில், பாருங்க, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களின் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று. ஆமென். இதில் 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும் ஒரு கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 20 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இப்போ இறக்கம் இருக்கு. ஆமென். எங்கே போக கொஞ்சம் கூட மெதுவாக இங்கே கீழே வச்சுடுங்க. கை வைத்ததுக்குமா கஷ்டமாக இருக்குது? ஆமென். நல்ல மேலே கை வைத்து காட்டுங்க. ஆமென். இருக்கீங்களா? இப்போ கை வைத்தனவங்களுக்கெல்லாம் எங்கே போகலாம்? மனம் திரும்ப போக முடியாது. இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எங்கே போகிறதுக்கு? பரம கானானுக்குள் போகிறதுக்கு. ஆமென். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உத்தமமாய் நடக்கலைன்னா எங்கே போக முடியாது. 6 லட்சம் பேரில் 2 பேர் மட்டும்தான் விக்கிரங்களையும் சமக்கலை, விக்கிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கர்த்தரை மட்டும் ஆராதிச்சாங்க, முறுமுறுக்கலை, உத்தமமாக கடைசி வரை பின்பற்றி வந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த பக்தி வைராக்கியத்தில் நான் இருக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவங்கள அபிஷேகிப்பார், அவங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார், அவங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை நான் நிரப்புவார். ஆமென். வாழ்நாள் முழுதும் கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார். மனுஷனை பார்த்து ஆராதிக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆராதனைக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆராதனை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆராதனை, கர்த்தருக்கு பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை அல்ல, கர்த்தரே உயர்த்துகிற ஒரு ஆராதனை. விசுவாசிக்கிற மாத்திரம் கர்த்தரை துதிங்க. சிலரை கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார், சிலருக்கு தேவையான கிருபை தர விரும்புகிறார், வாஞ்சிக்கிறீங்க. ஆனால் சில அடிமைத்தனம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழும்ப விடாதபடி அடிமைப்படுத்தி இருக்கிற அடிமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கையில் தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அந்த விடுதலை வேணும். அந்த சொரூபம் வாழ்க்கையில் உருவமாய் காணப்படுகிற எந்த ஆவியானாலும் சரி
என்னை விட்டு மாறட்டும். சொல்லுங்க, என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னை விட்டு மாறி போகட்டும். ஒரு அபிஷேகத்தில் வல்லமை நான் நிரப்பப்படட்டும், தேவ மகிமை நான் நிரப்பப்படட்டும். எல்லாம் கையில் தட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை நேரம் பெற்றுக்கொள்கிறவங்களாக இருந்தா நம்ம இந்த நிமிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் தந்திருக்கிற நேரத்தில், கர்த்தர் தந்திருக்கிற தருணத்தில் உண்மையா ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரா? நல்ல மேலே கையை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஜெபிக்கிறவங்களுக்கும் சோதனை உண்டு, ஜெபிக்கிறவங்களுக்கும் சோதனை உண்டு. ஜெபிக்க விட மாட்டான். வேதத்தில் சொல்லப்பட்டது, தானியேல் ஜெபத்தில் தரித்திருந்தவனாக இருந்தான், அவனுக்கும் சோதனை வந்துச்சு. சிங்கக்கபி வரதான் செய்தது, ஆனால் அதிலையும் கர்த்தர் பாதுகாத்தார். தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மனுஷனை கண்டு பயப்படவே கூடாது. ஆமென். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருங்க. ஆமென். நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஓடி வாங்க. கர்த்தர் அவங்களுக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவங்களை என்ன செய்தாராம்? நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, தானியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக அவன் நின்றதுனால அவன் மாகாணத்தில் அவன் பெரியவனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அந்த அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து சில வணக்கத்தை பண்ண வேண்டும் என்று சொன்ன போது அவர்களும் என்ன செய்யல? ஆமாம், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, 7 மடங்கு ஆமாம் எங்களுக்கு எரிச்சு போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த அக்னியில் நாங்கள் எரிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கால தினத்தில் நான் தியானிக்கும் போது கடைசி நாட்கள் 7 வருஷம் இருக்கு. ஆமாம், கைவிடப்பட்டவங்களுக்கு மகா உபத்திரவ காலம்னு ஒன்று வரப்போகுது. ஆமென். பறந்து போயிடணும். எப்போ? ஹல்லேலூயா. நேற்றைக்கு பாடும்போது இப்படி ஒரு பாட்டு பாடணும். பாடுபட்டோர்க்கு பலனளி பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டவர்க்கு, பாடுபட்டோர்க்கு பாடு. அடுத்து கூடு நமக்கோ, கூடு நமக்கோ, கூடு நமக்கோ, கூவியே பார்த்தீங்களா? கூவிய கொடுத்திடுவா, கூடும் குறைவில்லா பலனையே. மேகமீது, மேகமீது ராஜ மேகம், மேகமீது, மேகமீது எல்லாரும் பாடினவங்களும் பாடாதவங்க கையில் தட்டி சொல்லுங்க. பாடுபட்டோர்க்கு அவங்க சத்தம் மேலே ஓங்கட்டும். பாடுபட்டோர்க்கு கூடு நமக்கோ, கூடு நமக்கோ, கூடு நமக்கோ, கோவிய கொடுத்திடுவா மேக ஏசுராஜன் வாராரே. மேகமீது ஏசுராஜன் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக ராஜாக்கள் ஆளுகை செய்தாங்க. அதில் 2 ராஜாக்கள் மாத்திரம்தான் விக்கிரங்களை வெறுத்தவங்க. ஆமென். தேசத்தில் இருந்த விக்கிரங்களை அகற்றினவர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும். கொஞ்சம் கவனமா கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற என்ன தெய்வமா இருக்கலாம். இன்னைக்கு அருமையான மகள் சொன்னா,
வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மாற்றி போடணும். 1-2 பேர்களை சொன்ன உச்சரிக்கிறது நான் பார்த்தேன். சில வீடுகளில் இருக்கிறதையும் நான் கவனித்தேன். ஆமென். சில வீடுகளில் கேலண்டரில் இருக்கிறதையும் பார்த்தேன். ஆமென். நம்ம வீட்டில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இப்படிப்பட்ட கேலண்டர்ஸ் இருக்குன்னா எரிச்சு போட்டாலும் பரவாயில்ல. ஆமென். சில விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்கன்னா அதை நம்ம தூக்கி எரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் தேவனை மட்டும் இழந்து போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எது இழந்துடக்கூடாது? தேவனை. இந்த பாருங்கள், அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த காரியத்தை ஆசா செய்திருப்பார். வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், எல்லாரையும் யாரை தேட வச்சாரு? கர்த்தரை தேடவும், நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாருக்கு கற்பித்தார். இன்னைக்கு சொல்லித்தரப்படுகிறது போல சொரூபத்தை எல்லாம் வெளியே தள்ளுங்க. ஆமென். சிலைகளை வெளியே தள்ளுங்க. அன்னைக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு காரியம். பலிபீடம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத அந்நிய தேவத்துக்கு வழிபடுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் வெளியே தள்ளப்படுவதாக. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், அதை கற்பித்தான். அது ஒன்றும் இருக்கக்கூடாது, அது தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வீர்களாக என்று சொல்லி அவன் ஆசா தன்னுடைய தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆமென். இதனால் நடந்தது என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் இருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு? அமெரிக்கா சந்தோஷமா இளைப்பாறுதலோடு இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக என்ன இல்லாமல் இருந்தது? யுத்தம். வீட்டில் சண்டை நடக்குதா, பிரச்சனை இருக்குதா, ஏதோ ஒன்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம, கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டியது மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம் என்றால் வீட்டில் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. யுத்தம் இல்லாத ஒரு வீடாக இருக்குதுன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடாக இருக்கும். கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்துகிற வீடாக இருக்கும், கர்த்தரை கனப்படுத்துகிற வீடாக இருக்கும், கர்த்தரை எப்போது போற்றுகிற வீடாக இருக்கும், ரட்சணை கண்மலை எப்போது பாடுகிற வீடாக இருக்கும். நல்ல கையில தட்டி சொல்லுங்க, துதிக்கிற துதி வீடு ஆமென் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமையினால வீடு நிரம்பி இருக்கட்டும். யுத்தம் இல்லாத அமெரிக்கான ஒரு வீடா, இளைப்பாறுதல் ஒரு வீடா, வீட்டுக்கு போன ஒரு நிம்மதி இருக்கணும், என்ற சமாதானம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீடாய் காணப்பட கர்த்தர் நம்ம வீடை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதுக்கா கையில தட்டி உற்சாகமா கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? அந்நிய தேவத்தை வீட்டை விட்டு தேசத்தை விட்டு அகற்றினான். ஆமென். எசேக்கியா ராஜா இதே காரியத்தை செய்தான். வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாய் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செய்தான்? 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கள் அதுவரை விக்கிரக ஆராதனை இருந்துச்சாம். ஆமென். ஹல்லேலூயா. யார் பண்ணி வைத்த? யார் பண்ணி வைத்த? உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, மோசே பண்ணி வைத்தன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, யார் பண்ணி வைத்த? அதுவரை விக்கிர ஆராதனை இருந்துச்சு பாருங்க. ஆமென். மோசே பண்ணி வைத்த சர்ப்பத்தை அவன் என்ன செய்தான்? உடைத்து போட. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதுக்கு நிகுஸ்தான் என்று. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் என்ன செய்ததில்லை. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனையை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களை கர்த்தர் கனப்படுத்தினார். அவங்களோடு கூட இருந்து சகலவற்றை அனுகூலமாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் சகலமோ அனுகூலமாய் மாற்றி தந்தார். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவீர்களாக.
ஆமென். யோசுவா சொல்லும்போது நானும் என் வீட்டாருமோ வென்றால், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். ஹல்லேலூயா. அதே போல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூடாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் சொல்லப்பட்டிருக்கு. கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. 1-2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் ஆனது போல நீங்களும் ஆகாதருங்கள். அடுத்து 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனம். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் ஏதோ ஒருவர் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஆமென். அதான் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்றது, தேவையில்லாத இடத்துல போய் உட்காராதீங்க, தேவையில்லாத நண்பர்கள் கூட சேராதீங்க. அதுக்கு அதே அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது பேய்களுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? பானம் பண்ணுறாங்க. அதே நபர் கர்த்தருக்கும் பானம் பண்ணுறாங்களாம். இந்த நிலைமை வந்துடக்கூடாது என்பதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறாரு? விக்கிரங்களுக்கு நீங்கள் விலகி இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அறிவித்தது மித்தம் மனசாட்சி மித்தமும் புசியாதிருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தேவ பயத்தோடு. இன்னும் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 28, 29 வசனங்களை நீ வாசிக்கும்போது, நொறுங்குண்டு செத்ததுக்கோ இரத்தத்துக்கோ விக்கிரங்கள் படைத்தவைகளுக்கோ நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக பானம் பண்ணுகிற நாங்கள், போஜன பந்தியில் இருக்க வேண்டிய நாங்கள், பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தருக்கு முன்பாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறதுக்கா நல்ல மேலே கையை தட்டி சொல்லுங்க. நீங்களும் நானும் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். இந்த சபை வேர் பிரிக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை கூட கர்த்தர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆளுகை செய்கிற பொல்லாசி ஆகிய விக்கிரக ஆராதனை. ஆமென். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்முடைய வாழ்க்கையில கடைசி பரியந்தமும் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிகவும் அவசியம். வாசிங்க பார்க்கலாம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகள்னாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதே வசனத்தை கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ஈச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை. விக்கிரகாராதனை இன்னைக்கோ பணத்துக்காக தன் வாழ்க்கைக்காக ஏதாவது முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்திருந்தா வசனம் தெளிவா சொல்லுது, விக்கிரகாராதனை. ஆமென். விக்கிரகாராதனை ஆகிய
பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? எத்தனை பேர் அழிக்க ரெடியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பரலோகராஜ்யம் போகணுன்னா வெறுத்து தான் ஆகணும், அழிச்சு தான் ஆகணும். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. ஹல்லேலூயா. இது வசனம் கடினமான வார்த்தை தான். உண்மையாக சொல்லப்போனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான். சொல்லி கொடுக்குற எனக்கும் கஷ்டமான வார்த்தைகள் தான், கேட்குற உங்களுக்கும் கடினமான வார்த்தைகள் தான். ஆனால் செயல்படுத்தினால் இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் ஒரு பெரிய மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் டைம் ஆனதுனால டக்குன்னு வசனத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னும் வசனம் சொல்லுது, பொருளாசைக்காரன், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறானா. ஆமென். பொருளாசைக்காரன் வேதத்தில் வாசிக்கிறோம், தீர்க்காசை அவன் என்ன செய்கிறான்? பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காய்சை அவன் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:20. இந்த பக்கம் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:16 வாசிங்க. இந்த ஆண்கள் பகுதியில் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:16. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காய்சை பெறுவான். ஹல்லேலூயா. தீர்க்காய்ஸ் வேணுமா? பொருளாசை வெறுத்து தான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற கொஞ்சம் ஆனாலும் நிறைவாக கத்த தருவார், ஆசீர்வாதமாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகள் சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். வேதத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நீ கற்பனை கை கொள்ளு, சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் உன் பூர்ண சக்குடனாக இருக்க விரும்பினால் உனக்குள்ளதை விட்டு ம் 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 அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க மகன். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போயிட்டான். ஆமென். சேர்த்து வைக்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு வாழ்க்கை எப்பானாலும் முடியலாம், எந்த நிமிஷமும் முடிக்கப்படலாம். கர்த்தர் தந்திருக்கிற நாட்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. முடிவு என்ன தெரியுமா? ஆமென். விக்கிரகாராதனைக்காரர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. வேதம் சொல்லுகிறது விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது இளைப்பாறுதல் இல்லாத அந்த மனுஷன் கடைசி பரியந்தம் வேதனைக்குள்ளாக மாற்றப்படு சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கோ கேட்ட வசனங்களுக்கு முன்பாக எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, நமக்குள்ளால் ஏதாவது ஒரு விக்கிரகாராதனை, பொருளாசையாகிய விக்கிரகாராதனையோ இல்லை தேவன் விரும்பாத இன்னொருவரை நமக்கு இருதயத்தில் வைத்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்து கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கத்தரை ஆராதிக்க முடியாதபடி தடுத்து அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவிகளோ இருக்குமானால் இன்றைக்கு அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்.